நம சிவாய. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லை குழந்தைங்களால் பிரச்சனை, இல்லை கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை நோய், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்க வந்திருக்கோம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து ஜாதக ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜோசியர்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டயோ கேட்டோம்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயில் போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பரிகாரங்கள் பண்ண சொல்லுவாங்க, நாங்கள் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்கிறத செய்ய முடியும், பொருள் வசதி இருக்கும், எல்லாமே பண்ண முடியும். பட் ஒரு சிலரால் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது, சொல்கிற பரிகாரம்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்கிட்ட வசதி இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் எனக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது. சகல பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா பைரவர். அப்போ மற்ற கடவுள்லாம் பலன் இல்லையா அப்படின்லாம் நினைக்க வேணாம். எல்லா கடவுளுக்கும் சக்தி உண்டு. எல்லா கடவுளும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த அருளை செய்வாங்க. எல்லா கோயில்களுக்கும் சக்தி உண்டு, எல்லா கடவுளுக்கும் சக்தி உண்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் எல்லா கோயிலுக்கும் போக முடியுமானா ஒரு சில பேரால் முடியாது, பெரும்பாலானவங்களும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவர். சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா பைரவர், ஈசனின் அம்சம். ஸோ அவரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். அதுவும் குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திர பைரவர் தெரிஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.